ஒரு தேவ மனுஷனை கனப்படுத்துவதிலே நம்ம முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் வெவ்வேறாய் அநேக கமெண்ட்ஸ். உண்மையில நான் இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷனா சொல்றேன், அவருக்கு அத்தனை சூழ்நிலைகளும் எனக்கு வந்திருந்தா நான் ஊழியத்துல நின்று இருப்பனா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஆனாலும் நிற்க அவருக்கு கர்த்தர் ஒரு கிருபை தந்தார். அதை தான் நான் பார்க்கணும். நிற்கிறன் என்று எண்ணுகிறவன் விடாதிருக்க எச்சரிக்கையா இருக்க கடவுள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம கிரேஸ பேசுறோம். நான் கிரேஸ பேசுறேன். அதுக்கு அமேசிங் கிரேஸ் என்ற பேர்ல ஒரு ஊழியத்தை துவங்கி இருக்கிறோம். சோ ரொம்ப பேர் அமேசிங் கிரேஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் கிரேஸோட வேல்யூ அல்ல கிரேஸோட உண்மையான மீனிங் தெரியாத அநேக நபர்களை பார்த்திருக்கிறேன். நான் யாரையும் குற்றம் சொல்லுகிறது கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ஊழியத்தை மைண்ட் யுவர் பிசினஸ் என்று சொல்வது போல நம்முடைய ஊழியத்தை மாத்திரம் பார்த்துட்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இலக்குகளை நோக்கி நான் பிரயாணம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் பார்க்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்களா, யாராவது ஒரு பிரச்சனை உண்டாகுமா, அவங்க வாழ்க்கையை குறித்து நம்ம பேசுவோம், கமெண்ட் பண்ணுவோம், இல்ல வீடியோ போடணும். இதுலயே ரொம்ப குறியா இருந்து இந்த என்ன சொல்றது, இந்த இழிவான லாபத்திற்காக காத்திருக்கிற சில நபர்கள் இருக்காங்க. அவளுக்கு நான் என்ன சொல்ல விரும்பல, மனம் திரும்பினா நல்லதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா மனம் திரும்புவது ரொம்ப நல்லது. ஆனா நாளைக்கு அந்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் நாம் படித்த காரியங்கள் நமக்கு சேரும். நம்ம விதைத்ததை நாம் ஒரு நாள் அறுவடை செய்வோம். இதுல ஒரு வேதனை என்னன்னா, அநேக நல்ல போதர்கள் நாம பின்பற்றின, நாம ஃபாலோ பண்ண சில போதர்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களுக்கு மாறாக அநேக கமெண்ட்ஸுகள், தவறான கருத்துக்களை போட்டது என்னை ரொம்பவே பாதிச்சு. இந்த நேரம் மட்டும் அந்த பாதிப்புல இருந்து இன்னும் நான் வெளியே வரல. அவர் வெளியே வந்துட்டு பாரு, ஆனா நான் இன்னும் வெளியே வரல பாருங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தகப்பனாய் தலைவனாய் மதிக்கிற சில நபர்கள் இப்படிப்பட்ட சம்பவத்தை வைத்து அவள் எப்படியெல்லாம் விளையாடுறாங்க அந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது, அவங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஏராளமாய். ஆனா அதை மறந்துட்டு அவங்க பேசுறாங்க. எப்படி அவங்களால பேச முடியுது அப்படின்னு சொல்லிதான். உண்மையிலே என்ன, நான் ஏன் மற்றவங்களை குறிச்சு பேச முடியல அப்படின்னாக்கா அது ஒரு ரீசன் என்னன்னா, நான் கடந்து வந்த பாதைகள் ஏராளமா இருக்கு. எனக்கு கர்த்தர் வழிநடத்துற பாதைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் உச்சம் தொட்டையும் சொல்ல முடியாது, நான் போய் கொண்டிருக்கிறேன். இலக்கை நோக்கி என்னுடைய பிரயாணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதனால என்ன சொல்றேன்னா, யாரை குறிச்சு பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சிறு வயதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஊழியத்துல முக்கியமாக எந்த ஊழியரை குறிச்சும் ஒரு கமெண்ட் பண்றதோ, ஒரு ஊழியரை குறிச்சு தவறா சித்தரிக்கிற ஒரு பழக்கம் இதுவரை நாள் எனக்கு இருந்தது கிடையாது. எனக்கு பிடிச்சவள பேசுவேன். கூடுமான விரகம் நம்மால் இயன்ற மட்டும் அவளோட சமாதானமா இருப்போம். ஆமே, நம்மளால முடியலன்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா முடிந்தவர்களும் நம்ம எல்லாரும் அரவணைப்போம், அன்பு கூறுவோம். ஆமா, அது கிருபையை நம் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ரொம்ப பேர் அப்படி பேசிட்டு அது மூலமா ஆதாயம் தேடவோ, அது மூலமா பப்ளிசிட்டி தேடவோ விரும்பினாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரு எல்லையில தான் இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, 1 மில்லியன் எட்டிட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையோட சிறைச்சாலையில வெளியே வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 1 மில்லியன் எட்டிட்டாங்க. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. போன பர்த்டேக்கு அதை குறிச்சு பேசியிருந்தாங்க. அது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தைகள், நீ ஒரு அனாதை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா யாரையும் கர்த்தர் அனாதை வைக்கல. அவர் இருக்கிறவர்களும் யாரும் அனாதைகள் கிடையாது. ஒருவேளை அப்படி அனாதை ஆக்கப்பட்டாலும் நிச்சயமா கர்த்தர் அவள் எடுத்து பயன்படுத்துவார். ஏற்கனவே நான் தீர்க்கதரிசனமா அநேக விஷயத்த பேசியிருக்கிறேன். அநேக விஷயங்கள் இன்னும் ரொம்ப பேர் அதை எடுத்துட்டாங்க. நான் எடுக்கல. பேஸ்புக்ல ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், அவரை குறிச்சு பேசின வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது. இனி ஒரு நாட்கள் வரும், கர்த்தர் அவரை எழுப்புவார், பாதுகாப்போடு சபை நடத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இயேசுவின் நாமத்துல பாருங்க, அநேகமும் இதுவரை சவுத் இந்தியால எந்த ஊழியக்காரருக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கை கர்த்தர். ஏன்னா எந்த அளவுக்கு தரமட்டம் ஆகுறோமா நான் சொல்றேன். ப்ராஃபஸாய் எந்த அளவுக்கு கீழே இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை மேல தூக்கி வச்சு அழகு பார்க்க இஸ் ரெடி டு டு எனிதிங் ஃபார் யூ. ஆமென். அதுதான் நான் பார்த்தது. என் வாழ்க்கையில பார்த்தேன். என்னை போன்ற கிரேஸ் பேசுற அநேக ஊழியக்காரர் வாழ்க்கையில நான் இந்த நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, சந்தோஷமா எல்லாரோட சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. எல்லா ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா என்னால செய்ய முடியாது, அவர்களும் செய்யறாங்க. அவரால் செய்ய முடியாது, நான் செய்யறேன். நான் எங்க 2 பேரால செய்ய முடியாது, நீங்க செய்ய முடியும். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு கால அளவுகளை வைத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே பாஸ்டர் ஜே. ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இந்த லைவ் எப்படியாவது ஒரு ரீச் ஆகும்னா நீங்க போடுங்க, பர்த்டே வாழ்த்துக்களை நீங்க போடுங்க. இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்குங்க. நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் நாம மகிமைக்காக அநேக இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. இன்னும் வேத வார்த்தைக்குள்ள போல ஒண்டர்ஃபுல் வர்ஷிப்பை இன்னைக்கு பாஸ்டருக்காக டெடிகேட் பண்ணி அருமையான மகள் பிளஸ்ஸி பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பாடல் ரொம்ப பேர் ரீச் பண்ணி யூடியூப்ல ஏற்கனவே போட்டிருக்கிறோம். பாஸ்டர் அன்னைக்கு தான் அவருக்கு ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஃபேஸ் பண்றாருன்னா, அன்னைக்கு காலையில் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆராதிக்கும் போது நான் சொன்னேன், இன்னைக்கு பாஸ்டருக்கு ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணலாம், சர்ச்ல பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த பாட்டை பாடுறோம். எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு சாயங்காலம் தான் இப்படி அவரை குறிச்சுதான ஒரு காரியங்களை கேள்விப்பட்டோம். உண்மையில உடைந்து போனோம். அந்த உடைந்து போன அந்த கண்ணீரோடு பேசின அந்த 8 நிமிஷம் வீடியோ தான் ரொம்ப பேருக்கு பப்ளிசிட்டி ஆச்சு.
ரொம்ப ஆயிரங்கள் அது தொட்டிச்சு. ரொம்ப பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏறக்குறைய 250, 60, 70 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேரு மண்டையில மூளை இல்லாத ஒரு சிலரை தவிர இது எல்லாருமே சொன்னாங்க, உண்மையில அவருக்காக விடுதலைக்காக ஜெபம், அவர் வாழ்க்கைக்காக, அவர் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஜெபம் எடுத்தாங்க. சிலர் என்ன பண்ண, இதுலயே வந்து அவரு உள்ள நுழைஞ்சு அவரு குடும்பத்துக்கு இவங்க சப்போர்ட், நான் இவரை சேர்ந்தவர் அவரை சேர்ந்தவர் போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க அவரை சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள். ஆமே. இயேசுவுக்காக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்களோடு கூட நாங்க நிற்போம். யாரெல்லாம் வைரக்கமாய் கர்த்தருக்காக எழும்புறாங்களோ அவங்களோடு கூட இருப்போம். பல வருஷத்துக்கு முன்னாலேயே ஜான் ஜோபராஜ் குறிச்சு Facebookல ஒருத்தர் போடும்போது நான் கமெண்ட் போட்டுக்கிறேன். என் Facebook நான் செக் பண்ணி பாருங்க. அவங்க போட்டுக்கிறேன், ஐம் நாட் எ ஃபேன் ஆஃப் ஹிம். நான் வந்து அவரை பின்பற்றல, நான் அவரோட ஃபேன் கிடையாது, இன்னும் நேரடியா ஒரு நாள் சந்திக்கல, ஒரு நாளும் நான் போன்ல பேசல. இதை பதிவு செய்ய விரும்புறேன். ஆனா ஒண்ணு தெரியும், தேவனுக்காக கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆயுதம் அவர். ஆமே. இன்னைக்கு அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் கர்த்தருக்குள் வருவதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அது. ஆமே ஆமே. அனனியா சொல்வாரு பைபிள்ல, ஆண்டவரே அவன் தானா அவனா அப்படின்னு சொல்வாரு. அப்ப சொல்வாரு, அவன் ராஜாக்களுக்கு சத்தியத்தை சொல்ல நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உனக்கு என்னடா, நீ போய் ஜெபம் பண்ணுன்னு. பெரிய பெரிய மூத்த ஊழியக்காரர்கள், முதன்மையான ஊழியக்காரர்கள் எல்லாம் இன்னைக்கு வரலாம் பார்த்தா கமெண்ட் பண்றாங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்க பாடக்கூட கூடாது பாட்டை. உண்மையில அப்படி எழுதப்பட்ட பாடல்கள், அவரால் எழுதப்பட்ட அநேக பாடல்கள் இன்னைக்கு வரலாம் பல விதத்துல பாடிட்டு வராங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாடல் ரிலீஸ் ஆகுது. பேர் என்ன சொன்னீங்க? துதிகள் ஓயாது. ஆமே. ஓகே. அநேக நம்ம போட்ட வீடியோஸ்ல ரொம்ப வீடியோஸ் ஒரு 55,000 மேல கிராஸ் ஆயிக்குதுன்னா, ஒரு நாள் அவருக்காக ஒரு சின்ன பாடல் எடிட் பண்ணி போட்டு அவர் பாடின பாடல் தான். அதுல ஒரு பாட்டு, அட ஊர் என்ன சொன்னாலும் பாரெது நின்றாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு, அட ஊர் என்ன சொன்னாலும் பாரெது நின்றாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு, நிகர் இல்லாத தகப்பனுக்கு. அது போட்டு கீழே போட்டிருந்தேன், இவர் ஆராதிக்கிற தேவன் இவரை தப்புவிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் செய்து முடித்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். நிச்சயமா சொல்றேன், இனி ஒரு நாட்கள வரப்போது. இது பாரு, நான் சொல்றேன், இதுவரையிலும் நம்ம இந்தியாவுல அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பியிருந்தாலும் இன்றைக்கு ஒரு சாதனை நிகழ்த்த போகிறார். நிச்சயமா பாருங்க, இன்னைக்கு முதல் முறையா சிறைச்சாலைக்கு சென்று வெளியே வந்து ரிலீஸ் பண்ற ஒரு பாடல், அது பயங்கர வேல்யூவா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டா மாறும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் ஊழியர்கள் சிறக்கட்டும். இனி 3000 இல்ல, 5000 இல்ல, 10,000 இல்ல, பல லட்சங்களை அவர் பார்க்கட்டும். பல கோடிகளுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லி நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.